வாழுகின்ற அன்புள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை மணற்காட்டில் எழிற்கோவில் கொண்டவளை, என் தாயவளை, என் தமிழவளை எல்லகத்தே கொலிவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலியின் பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். ஆமாம், இன்று நாங்கள் ஆன்மீகம் அறிவோம் என்ற அந்த பயணத்திலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை உங்களோடு நிறைவேற்றுவதற்கு முதலிலே மலர்ந்திருக்கின்ற வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் இறையருளையும் வேண்டி, உண்மையிலே எல்லோருக்கும் இன்றைக்கு இறை மூத்தத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிற இதே வேளையிலே நாங்கள் இப்பொழுது இணைந்து கொண்டிருப்பது புதிய ஆண்டு 14/4 அன்று சித்திரை புத்தாண்டு. இந்து தமிழ் புதுவருடமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. மேட ராசியிலிருந்து மீன ராசி வரை 12 ராசிகளிலும் சூரியன் சஞ்சரிக்கும் காலங்கள் ஒவ்வொரு சூரிய மாதங்களாக கணக்கிட்டு சித்திரை முதல் பங்குனி வரை 12 மாதங்கள் கொண்ட அந்த வருடத்தை கொள்வது ஒரு மரபாக அமைந்து விடுகிறது அல்லவா? அந்த வகையிலே புதிய ஆண்டை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், வரவேற்றிருக்கிறோம். எமக்கெல்லாம் நல்ல குதூகலத்தை தர வேண்டும் என்றுதான் சதா நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த சர்வதேச ரீதியில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் வரையிலான ஆங்கில ஆண்டு முறையே பெரும்பாலும் எங்களுடைய பொது தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. யாவருக்கும் அறிந்த விடயம். எல்லோரும் தத்தமது வருடப்பிறப்பினை சம்பிரதாயமாக கொண்டாடுவது ஒரு மகிழ்வாக, ஒரு மரபாக இருந்து வருகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் வருகிற நடுப்பகுதியில வரும் சித்திர மாத பிறப்பு ஆரம்பமாகிறது. 14/4/2024 அந்த ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகிறது. அன்றைய நாள் சித்திரை வருடப்பிறப்பு. சிங்கள பௌத்தர்கள் கூட தமது வருடப்பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த வருடப்பிறப்பை ஏன் நாங்கள் கொண்டாடுகிறோம்? எங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, பெரியோர்களின் ஏந்தி தினங்களை எல்லாம் நாங்கள் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம். இவ்வாறு வருடப்பிறப்பையும் கோலாகலமாக கொண்டாடி வருவது எங்களுடைய பாரம்பரியமான ஒரு மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே எல்லோருக்கும் மலர்ந்திருக்கிற நல்லதொரு ஆண்டாக, நலம் பெருக்குகின்ற ஆண்டாக வலம் பெற வேண்டும் என்று உளமாற நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பிரமானவர் இந்த உலகத்தை படைத்தது இந்த சித்திரை புத்தாண்டிலே தான். ஒரு சித்திரை புத்தாண்டிலே தான் இந்த உலகம் பிரமாவாலே படைக்கப்பட்டது. எல்லோரும் இந்த மலர்ந்துள்ள வருடத்தை நாங்கள் வரவேற்கும் முகமாக எல்லோரும் நாங்கள் அதிகாலையிலே எழுந்தோம். அது மட்டுமல்ல, மருத்து நீர் தீர்த்து நீராடினோம். புத்தாடைகளை அணிந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டோம். இல்லத்திலே தீபமேற்றினோம், இறை வழிபாடுகள் செய்தோம். இந்த தினத்தை மங்களகரமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த புது வருடம் வருஷம் பிறப்பதற்கு முதலே வீடு வாசல்களை கழுவினோம்.
மாக்கோலங்களாலும் மாவிலைகளினாலும் மலர்களினாலும் முத்தற்றை அலங்கரித்தோம். இது சைவத்தமிழ் மக்கள் காலாதி காலமாக கொண்டாடி வருகின்ற ஒரு வழக்கம். இந்த புது வருடத்திலே மிக முக்கியமானது மருத்து நீர். மருத்து நீர் என்பது பல வகையான இலைகள், மலர்கள், தளிர்கள், பால், மஞ்சள், வாசன திரவியங்கள் முதலானவற்றை நீரிலே இட்டு அவித்து பெறுவதுதான் மருத்து நீர், மருந்து நீர். இதற்கு விசேடமான மருத்துவ சிறப்பும் தோஷங்கள் பெறவற்றை நீக்கும் தன்மையும் இந்த மருத்து நீருக்கு இருக்கிறது. தோஷம் உள்ளவர்கள் பிரதானமாக இந்த மருத்து நீர் வைத்து நீராடினார்கள். அது மட்டுமல்ல, நீராடிவிடு குருமார் ஆசிரியர்கள் பெரியோர்களிடம் சென்று ஆசீர்வாதம் பெற வேண்டும். அன்றைக்கு பிரதானமானது ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, கவ்விசேஷம் பெறுவது இந்த புத்தாண்டிலே மிக மிக முக்கியமான அம்சம். கைவிசேஷம் பெறுவது. இந்த இல்லத்தலைவிகள் எல்லாம் இல்லத்தலைவன் தங்களுடைய கணவனை நேசித்து வணங்கி அவரிடமிருந்து கைவிசேஷம் பெறுவது ஒரு மரபு. அது மட்டுமல்ல, புத்தாண்டு நாள் பிறந்ததும் புத்தாண்டு பிறந்தது நாள்வியிலே தொடங்குகிறோம், வியாபாரம் தொடங்குகிறோம், புதுக்கணக்கு, ஏர்மங்கலம், புதிய விளைவு, புதிரெடுத்தல். அது மட்டுமல்ல, வித்தியாரம்பம் போன்ற கருமங்களை நல்ல முகூர்த்தத்திலே புதிய ஆண்டிலே தொடங்குவது ஒரு மரபாக இருந்து வருகிறது. மறந்துவிட முடியாது. எங்களுடைய பாரம்பரியமான வழக்கங்கள். இதைவிட இன்னொன்றை நாங்கள் இந்த போர்த்தேங்காய் உடைத்தல் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இந்த சின்ன வயசுல இந்த கூரான தேங்காய்களை எடுத்து ஒரு தேங்காயோடு இன்னொரு தேங்காயை நாங்கள் அடிப்போம், சிதறு தேங்காயாக அடிப்போம். அது போர்த்தேங்காய் உடைத்தல். போர்த்தேங்காய் அடித்தல் என்ற நல்லதொரு விளையாட்டு இந்த புது வருஷத்திலே கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் இந்த விளையாட்டுகள் வழக்கொழிந்து போய்விட்டது. இதை இளையவர்கள் அறிந்து கொள்வதற்கு பெரியவர்கள், அந்த துறை சார்ந்தவர்கள் இதை மீண்டும் புனரமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், அந்த வகையிலே இன்றைக்கு இறை மூர்த்தம் எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று சைவ பெருமக்களுடைய முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற சிவன், சிவபெருமான் பற்றிய ஆன்மீக சிந்தனைகளை எந்தையும் போற்றுவோம் என்ற பரப்பிலே நின்று நாங்கள் சிந்திப்போம். வாருங்கள். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய. ஆமாம், சைவ நெறியினுடைய முழுமுதற் கடவுளாக விளங்குபவர் சிவபெருமான். சிவனை எங்களுடைய அகத்திலே உள்ளத்திலே கொலுவிரித்து பெருமானுடைய திவ்யமான அருள் நிறைந்த தரிசனத்தை என்றும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படியான காரணத்தினால்தான் எங்களுடைய வாழ்வு அருள்மயமான வாழ்வாக நிறைந்து வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஓம் நம சிவாய. சிவனை பற்றித்தான் இந்த ஆன்மீகம் அறிவோம் என்ற பரப்பிலே எந்தையும் போற்றுவோம் என்ற அந்த பரப்பிலே நின்று நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். இந்த இறைவன் சிவன்தான் பஞ்சபூதங்களின் நாயகனாக விளங்குவான். இன்றைக்கு ஓம் தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து கொள்பவர்கள் சிவபெருமானை சிந்திக்கிறோம். அவன் அருளாலே வந்தால் வணங்கி எங்களுடைய முழுமுதற் கடவுளாக இருப்பவர், உலகத்தினுடைய கர்த்தாவாக இருக்கிற சிவனை சிந்திப்பது பொருத்தமான ஒரு விடயம். பஞ்ச கிரிகைகளை அவனே சிவனே செய்கிறான். இவ்வாறு பாருங்கள், அங்கே திருக்காஞ்சியிலே நிலமாக இருப்பவன். பஞ்ச கிரிகைகள் அந்த திருக்காஞ்சியிலே நிலமாக இருக்கிற சிவன் திருவானைக்காவிலே நீராக இருக்கிறார். பாருங்கள், 5 வடிவத்தை பார்க்கிறோம். திருவானைக்காவிலே நீராக இருப்பவன் திருவண்ணாமலையிலே ஜோதியாக நெருப்பாக காட்சி அளிக்கிறார்.
திருக்காலத்திலே அவன் காற்றாக தரிசனம் தருகிறான். திருத்தில்லையிலே ஆகாயமாக நின்று நமக்கு அருள் புரிபவன் சிவன். சிவனை பற்றித்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அன்பர்களே, சிவ வடிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் சிவமூர்த்தங்களை பார்க்கிறோம், சிவமூர்த்தங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிவாலயங்களுக்கு சென்று சிவனுடைய தரிசனத்தை நாங்கள் செய்கிறோம் அல்லவா? சிவனை பார்க்கிறோம். அவருடைய திருமேனியை எங்களுடைய இந்த ஊன கண்களாலே பார்க்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே சிவ வடிவத்திலே இறைவனுடைய ஊன்றிய பாதம், ஊன்றிய திருவடி, நிலத்தையும் அந்த முடியிலே இருக்கிற கங்கை, கங்காதரன், கங்கையை சூடியிருப்பவர், அதனாலே நீரையும் இடக்கையிலே ஏந்திய அக்கினி, அக்கினி பகவானை இடக்கையிலே அவர் ஏந்தியிருக்கிறார். அதனாலே தீயையும் விரிசடை காற்றையும் அந்த அவருடைய திருவாசியிலே நின்று எழும் பிறவை விசும்பையும் சுட்டுவதாக கொள்ளலாம். சிவனுடைய மூத்தம், சிவனுடைய வடிவம். எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை நான் அழைத்து செல்லுகிறேன். பாருங்கள், இது மட்டுமா? எங்களுடைய சிவனுடைய திருக்கோலத்தை, அந்த வடிவத்தை நாங்கள் தரிசித்தால், பார்த்தால், நோக்கினால், அவருடைய உடுக்கை ஏந்திய கரம், கையில உடுக்கு வச்சிருக்கிறார், உடுக்கிலிருந்து சத்தம் பெறும். அதனாலே உடுக்கை ஏந்திய கரம் படைத்தலையும், அவருடைய அபயகரம் காத்தலையும், தீயேந்திய கை அழித்தலையும், ஊன்றிய பாதம் மறைத்தலையும், குஞ்சித பாதம் தூக்கிய திருவடி அருளலையும் சுட்டி நிற்கிறதல்லவா? பஞ்சகிருத்தியத்தினுடைய வடிவமாக இருப்பவன் எங்களுடைய பரம்பொருள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய். அது மட்டுமல்ல, சோதியாய் சுடராய் வேண்டிடும் வடிவமாகி, ஆதியாய் அந்தமாய் ஆனந்த வடிவமாய், பாதியாய் பாகமாய், பாதி பார்வதியிட பரமனாகி, பல்லுயிர் காக்கும் காவலாகி, தாயாய் தந்தையாய் தனிப்பெரும் தலைவனாய், தாங்கொணா துயர் களைந்து, தாங்கொணா துயர் களைந்து நேயனாய் நின்ற நிகரில்லாத நேசனே, நினைந்துருக நின்றருளும் அகிலாண்ட நாதனே, அண்டம் ஈரேழும் அசைந்தாடும் ஈசன்தான் எங்களுடைய சிவன். சிவனை பற்றி தான் நாங்கள் சிந்தித்துக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த சிவனுடைய இந்த திருமேனியினுடைய மகத்துவம், இந்த திருவிளையாடல் தத்துவம், பரம்பொருளுடைய வியாபகம் அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமாம், ஓம் நம சிவாய, சிவாய நம. இறைவனை, சிவனை வழிபட்டு அதன் மூலமாக ஆன்ம ஈடேற்றத்தை பெறுவதற்காகத்தான் இந்த மானிட சரீரம் நமக்கு கிடைத்தது. இந்த மானிட சரீரத்தினுடைய நோக்கம் அதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ளவும். இந்த உலகத்திலே ஏன் நாங்கள் பிறந்திருக்கிறோம்? அதாவது இறைவனால் இந்த சரீரம் நமக்கு ஏன் தரப்பட்டது? இறைவனை வணங்கி முக்தி அடைவதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என மனமுருகி, மனெல்லாம் நிறைந்து கேட்ட வரம் எல்லாம் அள்ளி வழங்கும் ஈசனுடைய பேரருள் பெருங்கருணையை நாங்கள் எங்களுடைய சொற்களிலே அளந்துவிட முடியாது, அளவிட முடியாது. அங்கே பாருங்கள், இறைவனை பார்க்கிற பொழுது ஐந்தொழிலுடைய வியாபகம் எங்களுடைய கண்களிலே புலப்படுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என ஐந்தொழில்களையும் புரிகின்ற பொழுது எம்பெருமானின் மனதிலே பொங்கி எழும் ஆனந்த வெள்ளமே தாண்டவமாக பரிணமிக்கிறது. அந்த ஆனந்த வெள்ளம்
தாண்டவமாக பரிணமிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஐந்தொழில்களையும் சிவனே செய்கிறார். அந்த விளக்கத்தை தருகின்ற ஒரு வடிவமாக அமைவது நடராஜருடைய மூத்தம், திருமூத்தம். ஓம் நம சிவாய. சித்திரை பிறந்து விட்டது இறைவா, இத்தரையிலே உன்னுடைய எழிலாட்சி நடைபெற வேண்டும், நடைபெறுகிறது. இந்த சித்திரையிலும் உன்னுடைய சிறந்த அருளாட்சி இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மனிதன் பாருங்கள், எவ்வளவுதான் அறிவியல் உலகு இந்த அறிவியலை துணை கொண்டு மேலே சென்றாலும், எத்தனையோ ஆயிரம் அறிவியல் ஆராய்ச்சியிலே அவன் உயர்ந்து சென்றாலும் சமய கொள்கைகளை என்றும் மறந்தது இல்லை. ஆன்மீகம், அறிவியலுக்கு அடிப்படை ஆன்மீகம். ஆன்மீகம் இல்லாமல் அறிவியல் இல்லை. ஆகவே அந்த வகையிலே மனித இனம் என்று தோன்றியதோ அன்றே சமயம் தோன்றிவிட்டது. இந்த உலகத்திலே மனித இனம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே எங்களுடைய சமயம் தோன்றிவிட்டது. என்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த பிரபஞ்சம், உலகத்தை பார்க்கிறீர்கள், இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறீர்கள், ஷடற் பொருட்களாலும் உயிருள்ள பொருட்களாலும் சூழ பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவம், பிரபஞ்சத்தினுடைய கோலம், இந்த பிரபஞ்சத்தினுடைய நிறைவு அதுதான். அதனால் இப்பிரபஞ்சம் முழுவதும் மனிதனின் சிந்தனைக்கு நிலைக்களனாக இருந்தது, இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனைக்கு நிலைக்களனாக இருப்பது இந்த பிரபஞ்சம். இந்த உலகப் பொருட்களை தோற்றுவித்து இயக்கும் ஒரு பரம்பொருள் இருக்கிறான் அல்லவா, அவன்தான் எங்களுடைய சிவன். ஓம் நம சிவாய. பாருங்கள் என்ன அதிசயம் என்றால், இரவிலே சந்திரன் வருகிறது, இரவிலே சந்திரன் தோன்றுகிறது அல்லவா, பருவம் மாறாது காற்று வீசுகிறது. இயற்கையை பாருங்கள், பருவம் மாறாது காற்று வீசுகிறது, தாவரங்கள் உண்டாகி விளைவை தருகிறது, மழை பொழிகிறது, பெய்கிறது, சூரியன் உதித்து மறைவது முதலான செயற்பாடுகளுக்கு ஒரு சக்தி தேவையல்லவா, இந்த இயக்கத்துக்கு ஒரு சக்தி தேவையல்லவா. ஆகவே இந்த சக்தி தான் இறை சக்தி, அதுதான் இன்றியமையாததாக விளங்குகிறது. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு சக்தி தேவை அல்லவா, அந்த சக்தி தான் கடவுள், அந்த சக்தி தான் இறைவன், அந்த சக்தி தான் சிவன். ஆகவே அந்த சக்தியையே இறைவன் என்ற பெயரிலே நாங்கள் வடிவம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம். அன்பான நேயர்களே, இந்த கருத்தை 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மாபெரும் மெஞ்ஞானி, மாபெரும் உலகம் வியக்கின்ற மெஞ்ஞானியாகிய சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், இந்த கடலிலே மீன்கள் இருக்கிறது தானே, இந்த மீன்கள் எல்லாம் கூடி தமக்குள் ஒரு கடவுளை படைத்தால் அதற்கு ஒரு மீன் வடிவம் தான் கொடுக்க முடியும் என்றார். எல்லா மீன்களும் கூடி தமக்குள்ளே ஒரு கடவுளை படைத்தால் மீன் வடிவமாகத்தான் படைக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக எடுத்து கூறுகிறார். ஆகவே நாங்களும் இந்த நாம ரூபமற்ற பரம்பொருளுக்கு ஒரு வடிவம் கொடுக்க விரும்பினால் அவனே இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுகின்ற சிவன் என்று நாங்கள் கண்டு உணர்கிறோம் அல்லவா. இந்த பிரபஞ்சத்தை ஆட்டிவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அவனருளாலே அவன்தால் வணங்கி, இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம் அல்லவா. ஆகவே அந்த வகையிலே உண்மையிலே முற்பொருள் உண்மை பேசுகிற நெறியாகிய சைவ சித்தாந்தம், இந்துக்களுடைய சைவ பெருமக்களுடைய அந்த மெற்பொருள் இலக்கியமாக காப்பியமாக விளங்குகின்ற இந்த சைவ சித்தாந்தம் பதி பசு
பாசம் என்னும் முப்பொருள்களில் பதியை முதன்மை பொருளாக கொள்கிறது. பதி என்றால் இறைவன், பதி என்றால் தலைவன், பதி என்றால் கடவுள், பதி என்றால் சிவன். அது மட்டுமல்ல, பதி என்பதற்கு சிவம், பரமசிவம், கடவுள் என்ற இறை என்ற அம்சங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லா பல வகையான பெயர்களை அந்த இறைவனுக்கு, அந்த முதல்வனுக்கு நாங்கள் வழங்குகிறோம் அல்லவா. எனினும் நாங்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கினாலும் வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்கிறோம். ஆயினும் அத்தனை தெய்வங்களின் ஊடாக நமக்கு பூரணமான அனுக்கிரகத்தை செய்பவன், அருள் புரிபவன் சிவபெருமான். ஓம் நம சிவாய. சிவாய நம. யாதொரு தெய்வங்கொன்றீர் அத்தெய்வமாகி யாங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். என்ன விடயம் என்பது சைவ மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்படி? யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி யாங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். நாங்கள் எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கலாம். அந்த வழிபாட்டினுடைய பிரதம இயக்கம் சிவன். பாருங்கள், லிங்கம் சிவபெருமானுடைய சின்னம். திருக்கோவிலில் சிவத்தை கருவறையிலே, அந்த சிவனை மூலாலயத்திலே கருவறையிலே வைத்து லிங்கமாக வழிபாடு செய்கிறோம். வழிபாடு செய்வதுதான் சைவர்களுடைய தலையாய மரபு. சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலையில் தான் அந்த சிவலிங்கம் காட்சி அளிக்கிறது. தனிய சிவன் மட்டுமல்ல, சக்தி மட்டுமல்ல, சிவனும் சக்தியும் இணைந்த வடிவமாக நமக்கு தரிசனம் தருவது சிவலிங்கம். நாங்கள் சிவலிங்கத்தை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த சிவலிங்க வழிபாடு மிக தொன்மையானது, பழமையானது, புராதனமானது. எல்லா வடிவங்களையும் தன்னுள் அடக்கி நிற்பது சிவலிங்கம் என்று கூறப்படுகிறது. எல்லா வடிவங்களும் தன்னுள் அடக்கம். அந்த வடிவம் தான் சிவலிங்கம், அருவுருவத் திருமேனி. அது மட்டுமல்ல, சிவனே இந்த உலகினுடைய முதலாவது ஆசிரியர். இந்த உலகத்தினுடைய ஆசிரியன் யார் என்று கேட்டால் அது சிவன். மோன நிலையிலே அமர்ந்து அந்த சின்முத்திரை மூலம் ஞானத்தை உபதேசிப்பவன் சிவன். மோனம் என்பது ஞான வரம்பு என்பதை அருளியவன். தட்சணாமூர்த்தியினுடைய வடிவம் சிவன். பேரறிவாளனான இறைவன் தட்சணாமூர்த்தியாக விளங்கி மோனத்தின் பெருமையையும் ஞானத்தினுடைய சிறப்புகளையும் சொல்லாமல் சொன்ன விதம் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைகிறது. மோன நிலையிலிருந்து அவன் தருகிற தரிசனம் நமக்கெல்லாம் நல்லதொரு பாடமாக அமைகிறது. மானுடம் மிக்கவர்களாகிய நாமும் மனிதத்தன்மையை பேண வேண்டும். அதுதான் இன்றைக்கு இல்லாமல் போகிறது. மனிதத்தன்மை பேணப்படல் வேண்டும். முடிந்தளவு நன்மைகளை செய்ய வேண்டும். பிறருக்கு உபகாரியாக இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மைகளை செய்கின்ற ஒரு உபகாரியாக நாங்கள் எல்லாம் மாற வேண்டும். இதுதான் சைவ நெறி காட்டுகின்ற ஆன்மீகம், இந்து மதம் காட்டுகின்ற ஆன்மீகம். இதுவே எங்களுடைய சைவ நெறி காட்டுகின்ற வாழ்க்கை முறை. சிவனே எங்களுக்கு தலைவன். ஆகவே இந்து மதம் காட்டும் ஆன்மீக தலைவனும் அவன்தான். சிவனே சிவனறி நின்று நாங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற தெய்வம் பரம்பொருள் முழுமுதற் கடவுள் சிவன். நாங்கள் எல்லோரும் இந்த சைவ நெறியினுடைய காவலர்களாக இந்த வருஷத்திலே நாங்கள் திட சங்கல்பம் போட வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும், சங்கல்பம் செய்ய வேண்டும். எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும். இந்த உலகம் வளமாக அமைய வேண்டும். வாழ்வு மங்களகரமாக அமைய வேண்டும். அமைதி பூக்க வேண்டும். சமாதானம் வர வேண்டும். தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல பரம்பொருளாக இருக்கிற சிவனை நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த புதிய குரோதி வருஷத்திலே என்று சொல்லி, இவ்வளவு நேரமும்
சிவனை பற்றி ஆன்மீகம் அறிவோம் என்ற பிறப்பிலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புதிய வருஷத்தினுடைய நல்வாழ்த்துக்களை, அந்த வருஷம் உங்கள் எல்லோருக்கும் நல்லாசிகளை தர வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.